கூட சந்தோஷமா இருக்க போறோம். அந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்ப படுகிற பாடுகள் ஒரே 1% கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. அதனால நம்மளுக்கு இப்ப கஷ்டங்கள், துயரங்கள் எது வந்துச்சுனாலும் பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தை நினைச்சுக்கோங்க. நம்ம பரலோகத்துல போய் ஒரு நாள் சந்தோஷமா இருக்க போறோம். அதனால இந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு நிரந்தரமானது கிடையாது. நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா கூட சரி, மரிச்சதுக்கு அப்புறம் எங்க போறோம்? பரலோகத்துக்கு தான் போக போறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்க போறோம். அந்த சந்தோஷத்துல நம்ம வாழ்க்கைய நடத்தணும். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு இப்போ ஒரு கஷ்டம் இருக்குதா, ஆண்டவரே நீங்க எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆண்டவரும் செவி கொடுப்பார். ஆனாலும் ஒருவேளை நம்ம கஷ்டப்படுறதா, நம்ம ஏழையா இருக்கிறோம், கொஞ்சம் கஷ்டத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா துன்மார்கள் மட்டும் நிறைஞ்சு வழியிறாங்களே, அவங்க மட்டும் அசைக்கப்படாம இருக்கிறாங்களே, எவ்வளவு அக்கிரமமான பாவத்தை செய்யறாங்க, அவங்க வாயில தூஷணமான வார்த்தைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது, சபிப்பினாலும் கொடுமையினாலும் அவங்க வாய் அக்கிரமத்தினால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறார். அவங்களுக்காக நீங்க ஒருவேளை ஜெபிக்கும் போது சத்துருக்களையும் சிநேகிங்கள்ன்றது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க மாறணும், அவங்களுடைய துன்மார்க்கத்துல இருந்து மாறணும், கர்த்தர் அவங்கள ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிங்க. ஒருவேளை உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பினாங்கன்னா அதன் நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். உங்களுடைய கணக்குல அந்த ஆத்துமா எழுதப்படும். நீங்க ரட்சிப்புக்குள்ள அவங்களை கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுடைய ஜெபத்தினால அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுடைய கணக்குல ஆண்டவர் அதை கொண்டு வருவாரு. சரிங்களா பிரியமானவர்களே? அதனால துன்மார்க்கர் மேல நம்ம பொறாம கொள்ளக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்காங்களே, அவங்க ஆண்டவரே இல்லைன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நம்ம எவ்வளவுதான் ஆண்டவரையும் தேடினாலும் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம்தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள நினைக்க கூடாது. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.